ஹலோ கிட்ஸ். திருக்குறளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் நிறைய கதைகளை சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார நினச்சி கும்பிடுங்க. தட்ஸ் எனஃப். உங்களுக்கு மார்னிங் டைம் பிடிச்சிருந்தா மார்னிங் டைம், இல்லை ஈவினிங் டைம், இல்லைன்னா நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தூங்குங்க. ஓகே? சதா சர்வகாலமும் அவ நாமத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது கலிகாலம். பகவானை நினைச்சு ஒரு முறை நாமம் சொன்னாலே அதுக்கு நிறைய பவர் உண்டு. சரிங்களா? உங்க மனசுக்கு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும், உங்களுக்கும் உங்க மனசுக்கும். அந்த பாண்டு மற்றவங்களால உங்களுக்கு கிடைக்காத ஆறுதலோ ஐடியாஸோ உங்க மனசும் உங்க புத்தியும் இணைந்து உங்களுக்கு தரும். அதனால தான் உங்களை ப்ரே பண்ண சொல்கிறேன். நம்மள எத்தனை பேர் மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. மனசாட்சி நிறைய விஷயங்களை சொல்லும். அதை நாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே தான் வரோம். நிறைய படத்துல எல்லாம் பார்ப்பீங்கள்ல, ஒரு பர்சன் இங்கே நிற்பாங்க, அதே பர்சன் இந்த பக்கம் மனசாட்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளால் அப்படியே பேச முடியும்? கிடையாது. கண்ணை மூடிட்டு தான் மனசாட்சிகிட்ட பேசணுமா? இல்லை. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சுக்கிட்டே மனசில் நினச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பதிலை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இதால் இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உள்ளுணர்வு. இந்த காலத்தில் இந்த உள்ளுணர்வை இக்னோர் பண்ணுறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இக்னோர் பண்ணுறவங்க நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அது என்னது உள்ளுணர்வு அப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இல்லை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்திருக்கு, எர்த்குவேக் வந்திருக்கு, இந்த மாதிரி வெள்ளம் வந்திருக்கு, நிறைய பேரழிவு பேரிடர்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் சம்டைம்ஸ் நிறைய மனுஷங்க இறந்தாங்கங்கிற தகவல் வரும். ஆனால் மிருகங்கள், பறவைகள் எங்கே போச்சு? அதான், அவங்க எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அந்த சென்ஸ் மூலமா இந்த இடத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அவங்களால அதை உணர முடியும். உணர்ந்த உடனே அவங்க அந்த இடத்த விட்டே வெகு தூரத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். இது மனுஷங்களுக்கும் இருக்கு. நமக்கு இருக்கிற நிறைய சத்தம், இந்த நாய்ஸ், அப்புறம் நமக்கு நாமளே உருவாக்கி வச்சிருக்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதனால நாம் நம்ம மனசுக்கிட்ட பேசுறதும் இல்லை, மனசு சொல்றத கேட்கறதும் இல்லை. அதனால தான் நிறைய பேர் பிரச்சனையில மாட்டிக்கிறோம். அதனால உங்களுடைய உள்ளுணர்வை வளர்த்துறதுக்கு, அதோட இன்டென்சிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரேயர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மனசு உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க போது மனசு தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். ஓகேயா? இப்போ நம்ம கதைக்கு போகலாம். இந்த கதையில் ஒருத்தர் நான் தான் இந்த உலகத்திலே சிறந்த பக்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அது யார் தெரியுமா? நம்முடைய நாரதர். அவள் தான் பிரம்ம ரிஷியாச்சே. சதா சர்வகாலமும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட நாமத்தை இடைவிடாமல் பாடிக்கிட்டே இருப்பார். எல்லா உலகத்துக்கும் போவார். அவருக்கு ஒரு ஆசை, நமக்கு பிடிச்ச பகவான் அந்த ஸ்ரீமன் நாராயணனே அவருடைய வாயால, ஏ நாரதா, நீதாண்டா என்னுடைய சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரான்னு நினைக்கிறாரு. அதனால இதை எப்படியாவது அவர் வாயால கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ இல்லை ஸ்கூல்ல
கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி யாராவது உங்களை பாராட்டணும்னு உங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கும் தானே? ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சுட்டு, இல்ல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் நம்முடைய நாரதருக்கும். அதனால பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட போறாரு. போயிட்டு, "நாராயணா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "சொல்லு நாரதா" அப்படிங்கிறாரு. "நாராயணா, இந்த உலகத்திலேயே உங்களுடைய சிறந்த பக்தன் யாரு? அவர பத்தி சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு நாரதர். "அட நாரதா, என்ன திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? சரி, உனக்கு என்ன அவர பத்தி சொல்றது? நீ வா, நான் நேர்லயே கூட்டிட்டு போய் காட்டுறேன்" அப்படின்ட்டாரு. அத கேட்டதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு நாரதர். அடடா! அப்ப நம்மள விட சிறந்த பக்தர் ஒருத்தர் இருக்காரா? இவர் நம்மள தானே சொல்லுவாருன்னு எவ்ளோ ஆசையோட வந்தோம். இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரேன்னு வருத்தமும் இருந்துச்சு. ஒரு ஆவலும் இருந்துச்சு. ஒரு கியூரியாசிட்டி. நம்மள விட சிறந்த பக்தர் அப்படி யாரா தான் இருப்பாரு? அவர் எப்படிலாம் தவம் பண்றாரோ? எப்படிலாம் பகவான் நாமத்த சொல்லிக்கிட்டு இருக்காரோ? அவர பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஒரு கியூரியாசிட்டியோட அவர் நாராயணன் கூட கிளம்பி நம்ம பூமிக்கு வராரு. வந்து நாராயணன் ஒரு கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு சின்ன குடிசை வீட்டை காட்டுறாரு. வெயிட் பண்ணு, என்னோட பக்தன் வருவாரு அப்படிங்கிறாரு. அங்க ஒரு விவசாயி வராரு. வெளியே வராரு. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டு மேல வானத்தை பார்த்துட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வயலுக்கு போறாரு. வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாரதர் தான் இவர்தான் சிறந்த பக்தர்னு நாராயணன் சொல்லிட்டாரு இல்லையா? அதனால இவர் எத்தனை டைம்ஸ் வந்து நாராயணன் நாம சொல்றாருன்னு இவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் 3 டைம்ஸ் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை டைம் சொல்றாருன்னு பார்க்கலான்ட்டு இவர் வெயிட் பண்றாரு. ஈவினிங் ஆச்சு, நைட் ஆச்சு. இது வரைக்கும் 3 டைம் தான் நாராயணன் நாமத்தையே சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த விவசாயி வீட்டுக்கு வராரு. வந்து சாப்பிட்றாரு. தூங்கும்போது மறுபடியும் மேல வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு 3 முறை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தூங்கிட்டாரு. இவர்தான் என்னுடைய சிறந்த பக்தர்னு நாராயணன் சொல்லிட்டாரு. நாராயணா, என்ன சொல்றீங்க? நான் உங்களுடைய நாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லிக்கிட்டே வரேன். இவரு காலையில 3 டைம்ஸ், நைட்டு 3 டைம்ஸ், ஆக மொத்தம் 6 டைம்ஸ் தான் உங்களோட நாமத்தையே ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காரு. இவர் உங்களுடைய சிறந்த பக்தர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஓகே, உனக்கு புரியல, இரு சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு கிண்ணி நிறைய எண்ணெய் கொடுத்து, இது பார் நாரதா, இந்த கிண்ணத்துல நிறைய எண்ணெய் இருக்கு, வலிய இருக்கு. ஓகே, இந்த கிண்ணத்துல இருக்க எண்ணெய் கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாம செதறாம நீ ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரணும் அப்படின்ட்டாரு. இவ்வளவுதானே அப்படின்ட்டு அவரு கிளம்புனாரு. கிண்ணத்தை வாங்கினாரு. கிண்ணத்தை கையில வச்சுக்கிட்டாரு. அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துக்கிட்டே இருந்து ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துட்டாரு. அப்போ நாராயணன் கேட்டாரு, பரவாயில்லையே நாரதா, ஒரு சொட்டு கூட சிந்தவே இல்லையே? ஆமாம் நாராயணா அப்படின்னாரு. சரி, ஓகே, எத்தனை முறை என் நாமத்தை சொன்ன சொல்லு அப்படின்னாரு. உங்க நாமத்தை சொல்லவே இல்லையே. இந்த கிண்ணத்துல இருந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் கீழே விழக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. என் கவனம் முழுக்க அந்த எண்ணெய் கீழே விழக்கூடாதுங்கிறத மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் உங்களோட நாமத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அதுதான் அங்க இருக்கிற என்னுடைய பக்தனும். அவன் காலையில 3 முறை சொல்றான், நைட்டு 3 முறை சொல்றான். ஆனா இடைப்பட்ட காலத்துல அவன் தன்னுடைய உழைப்பை தான் நம்பி இருக்கான். உழைச்சிக்கிட்டே இருக்கான். நம்மளுடைய செயல் ஒரு விஷயத்துல முழு கவனமா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற விஷயத்தையோ கடவுளையோ நினைக்கவும் முடியாது, அவ நாமத்தை சொல்லவும் முடியாது. அதுதான் உண்மை.
இப்ப புரிஞ்சுக்கிட்டியா யார் சிறந்த பக்தன்னு அப்படின்னு நாராயணன் கேட்டாராம். ஆமா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என் பேரை சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் ஆசையா உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனா, ஒரு சிறந்த பக்தி என்னங்கிறத இன்னைக்கு உங்க மூலமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் நாரதர். இதுதான் குட்டீஸ். நீங்களும் அந்த விவசாயி மாதிரி காலையில ஒரு முறை, நைட்டு ஒரு முறை சாமி கும்பிட்டா போதும். ராமாவோ, கிருஷ்ணாவோ, நாராயணாவோ, ஆஞ்சநேயரோ, நரசிம்மரோ, இல்ல சிவசிவா, இல்ல அம்பாளோட நாமமோ, எந்த நாமமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடிச்ச நாமம் 1 ஆர் 2, 3 டைம்ஸ் சொல்லுங்க. போதும். உங்களோட கவனம் ஃபுல்லா உங்களோட படிப்பிலேயே இருக்கட்டும். மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாமே கடவுள் பார்த்து செய்வாரு. இந்த உலகத்துல உள்ளுணர்வ அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சூட்சமம் தான் பக்தி. இந்த பக்தியோட இந்த உள்ளுணர்வை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைய, இல்ல உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைய உங்களால சுலபமா கெஸ் பண்ணி, அதாவது பிரெடிக்ட் பண்ணி, அத உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு தான் பகவான் நமக்கு உள்ளுணர்வ குடுத்திருக்கார். சரிங்களா? அத இன்க்ரீஸ் பண்ற வேலையில தினைக்கும் ஈடுபடுங்க. ஓகே? நாளையிலிருந்து இன்னும் நெறைய விஷயங்கள நம்ப திருவள்ளுவர் மூலமா கத்துக்கலாம். ம். சரிங்களா கிட்ஸ்? தேங்க் யூ. குட் நைட்.